ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் எலுமிச்சம்பழமும் 10 ரூபா பச்சை மிளகாயும் வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான காரசாரமான சைட் டிஷ் ரெசிபி. இது ஒன்று மட்டும் செய்தாலே போதுங்க, இனி சைட் டிஷ் பிரச்சனையே இல்லை. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ செய்யறதுக்கு நான் பெரிய சைஸில் ஒரு 6 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேங்க. இது மாதிரி நல்லா பெருசாக பார்த்து எடுத்துக்கங்க. அதனால் ஒரு முறை தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே இதோடு சேர்த்து செய்யறதுக்கு 10 ரூபா பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். மிளகாயும் நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இட்லி கடாயில் அடியில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சூடானதும் இட்லி பிளேட்டை போட்டு இது மாதிரி எல்லா குழிகளிலுமே எலுமிச்சம்பழத்தை ஃபஸ்ட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் மிளகாயும் இது மாதிரி நடுவில் அப்படியே எல்லா மிளகாயுமே சேர்த்துடுங்க. காம்போடையே சேர்த்துடுங்க. வெந்த பிறகு நம்ம காம்பை கிள்ளிக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம், மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேகட்டும். ரொம்ப நேரம் வேக விட்டுடாதீங்க, குழஞ்சிடும். அதனால் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க. பாருங்கள், எலுமிச்சம்பழம் நல்லா வெந்து சாஃப்டாக வெடித்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வேக விட்டு எடுத்திங்கன்னா போதும், ரொம்ப நேரம் வேக விட வேண்டியதில்லை. இப்போ மிளகாய், எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுடுங்க. அது ஆறின பிறகு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஆறட்டும். இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க. ரெண்டையுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கங்க. கடுகு, வெந்தயம் நல்லா ஒன்று போல் பொரிஞ்சு வரணும். பாருங்கள், லைட்டாக கலர் மாதிரி எல்லாமே நல்லா வெடித்து பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. கடாயிலே வச்சிங்கன்னா ரொம்ப கரிஞ்சிடும். அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாயும் நல்லா ஆறிடுத்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ மிளகாயில் உள்ள காம்பை கிள்ளி எடுத்துருங்க. எல்லா மிளகாயிலுமே காம்பை கிள்ளி எடுத்துருங்க. இது மாதிரி கிள்ளி எடுத்துட்டு இப்போ எலுமிச்சம்பழத்தை 4ஆக கட் பண்ணிக்கங்க. ஒரு பழத்தை 4ஆக இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்க விதையை எடுத்துருங்க. இல்லாட்டி கசப்பு தன்மை அதிகமாக ஆகிடும். அதனால் கட் பண்ணி விதைகளை மட்டும் எடுத்துடுங்க. இப்போ மிளகாய், எலுமிச்சம்பழம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச கடுகு, வெந்தயம் ஆற எடுத்து அதை மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்து இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே மிக்சர் ஜாரில் வேக வச்சு விதை எடுத்த மிளகாய், எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. எலுமிச்சம்பழத்தில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும். தண்ணீர் சேர்க்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா தான் தொக்கா செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு எலுமிச்சம்பழமும் மிளகாயும் திரியாக தெரியுது பாருங்கள். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்யறதுக்கு அடிகனமான கடாயாக சூடு பண்ணிக்கோங்க. அதில் 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. உங்களுக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் நீண்ட நாளைக்கு கெடாமல் நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதோட 10லேருந்து 12 பூண்டு பல் உரிச்ச பூண்டாக அதை ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கங்க. அப்போ தான் மணமும் சுவையும் நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு நல்லா எண்ணெயில் செவந்து வரட்டும். இது மாதிரி லைட்டாக செவந்து கலர் மாறினதும் இதோட 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கங்க. சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழத்தோட விழுத சேர்த்துக்கங்க. மிக்ஸி ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வழித்து விட்டு சேர்த்து நல்லா இந்த சூடான எண்ணெயிலே கலந்து விட்டுக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. கலந்த பிறகு இதோட 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது காரம் இருக்காதுங்க, கலருக்கு தான் சேர்த்துருக்கேன். ஊறுகாய்னாலே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பார்த்ததுமே சாப்பிட தோணும். அதனால் நான் காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு
எண்ணெயிலே நல்லா கலந்த பிறகு இதோட நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்ச வெந்தய கடுகு பொடியும் சேர்த்து கலந்துடுங்க. நல்லா கமகமன் வாசனையோட எலுமிச்சை தொக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுத்து. நம்ம எப்பயுமே எலுமிச்சை பழத்தில் கீரி உப்பு சேர்த்து ஊற வச்சு அதை ஊறுகாய் செய்வோம். ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சிருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எலுமிச்சம்பழத்தோட பச்சை மிளகாய் சேர்த்து நல்ல காரசாரமான ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிப்பிங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம சேர்த்த எண்ணெய். இப்போ இதோட கடைசியாக இறக்க போகிறப்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்து கலந்துக்கங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வெள்ளைப்பொடி சேர்க்காமலும் செய்யலாம். இது சேர்த்திங்கன்னா காரம் புளிப்பு எல்லாம் சேர்த்து சமநிலையில் நல்லா அருமையாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய எலுமிச்சை பச்சை மிளகாய் சேர்த்த தொக்கு ஊறுகாய் ரெடி. இது நல்லா ஆறின பிறகு இதை ஒரு ஏர்டை பாட்டில் இல்லை பீங்கான் ஜாடியில் கூட நீங்கள் மாற்றி 3 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இது ஒன்று மட்டும் செஞ்சு வச்சாலே போதுங்க, இனி சைடிஷ் பிரச்சனையே இல்லை. இட்லி தோசை சப்பாத்தி பூரியோடு சேர்த்து சாப்பிட்லாம். எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் நல்ல பொருத்தமாக அருமையாக இருக்கும். ரச சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.